இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுத்திருக்கிற பகுதி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 20 30 வரை. இயேசுவினுடைய உறவினர்களிடம் அவர் பைத்தியம் பிடித்து போய்விட்டார், மதிமயங்கி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை பெயல்சபூல் என்ற தலைமை பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழலிலே அவரை பற்றி இப்படியெல்லாம் குற்றப்படுத்தும் பொழுது, அக்கிரமமான விமர்சனங்களை செய்யும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு போதனையை கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு. அன்பானவர்களே, இயேசு மதிமயங்கி போனார் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? காரணம், எப்போ பார்த்தாலும் கடவுள், இறையரசு, மக்கள் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்திலே வெறிபிடித்தவராக இருக்கிறார். committed to the ministry. நமக்கென்று கடவுள் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் முழு மூச்சாய் இறங்கும் பொழுது, அது இல்லற வாழ்க்கையோ, துறவற வாழ்க்கையோ, அது மருத்துவமனையோ, சமூக சேவை நிறுவனமோ, அல்லது பங்கோ, அல்லது வேறு எந்த பணிகளோ, அந்த பணியில் நாம் நம்பர் 1ஆக இருக்க வேண்டும். அதற்கு சில வேளைகளில் நம்முடைய சுகங்களை தவிர்க்க வேண்டும், சுகங்களை ஒதுக்க வேண்டும், சுகங்களை பற்றி மிகுந்த கவலை கொள்ளக்கூடாது. வேலை, பணி, பயன், பணிகளினால் மற்றவர்களுக்கு பயன், அதுதான் மிக முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். 2வது, அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் பேய்களை விரட்டுகிறார், நோய்களை தீர்க்கிறார். மறைநூல் அறிஞர்கள் பொறாமை பிடித்து அலைகிறார்கள். இயேசுவை மடக்க வேண்டும், ஒன்றும் இல்லாமல் ஒடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகையினால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான். ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான போதனை. அன்பானவர்களே, வலியவனை முதலில் கட்டினால் ஒழிய அவ்வலியவனுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அன்பானவர்களே, வலியவர் யார்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் தூய ஆவிக்கு விரோதமான பாவங்கள் மன்னிக்கப்படாதென்றெல்லாம் சொல்லுகிறார். வலியவர் யார்? நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியினுடைய ஆலயம். இந்த தூய ஆவியை நம்மிலே செயல்பட முடியாத அளவிற்கு நம்மிடம் இருக்கிற ஆணவமோ, சுயநலமோ, பேராசையோ, காம இச்சையோ உள்ளே புகுந்து விட்டால் இந்த வலியவர் ஓரம் கட்டப்படுகிறார், தூய ஆவி ஒதுக்கப்படுகிறார். அதனால் இந்த வலியவருடைய ஆலயமாக இருக்கிற, ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிற இந்த மனிதனிடமிருந்து அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. அவனுடைய ஒழுக்கம், அவனிடம் இருக்க வேண்டிய உண்மை, அவனிடம் இருக்க வேண்டிய நீதி, அவனிடம் இருக்க வேண்டிய இறை நம்பிக்கை, பிறர் நலம் தேடுதல் அனைத்தும் ஒடுக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. ஆகையினால் வலியவரை கட்டி உள்ளே இருக்கின்ற பொருள்களை கொள்ளையடிக்க சாத்தான் என்ன செய்கிறான்? தூய ஆவி நம்மில் செயல்படாதவாறு அவன் பார்த்து கொள்ளுகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவிதான் வாழ்வே, தூய ஆவிதான் வழிநடத்துபவரே. சரணடைந்து அவருடைய பிடியிலே இருக்க வேண்டும், அவருடைய பிடியிலே இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, தூய ஆவியினால் நீர் திரு அவையை உண்டாக்கினீர். தூய ஆவியின் ஆலயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறீர். தூய ஆவியினாலேயே எங்களை வழிநடத்தி, தூய ஆவி இல்லை என்றால் கிறிஸ்தவர்களே அல்ல என்றதை நாங்கள் உணரும்படி செய்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த நீர் வாசலை திறக்கிறீர். தயவு கூர்ந்த அந்த ஆவியானவரிடமிருந்து நாங்கள் எடுக்கப்படாதவாறு, நிலை தரும் ஆவி எங்களிடமிருந்து நீக்கப்படாதவாறு
எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.